கொண்டு போக புதுக்கோட்டை போறா பிஞ்சாலுமே மச்சா ஒன்ன வீட போவதில்லை போல கட்டி பிஞ்சாலுமே மச்சா ஒன்ன வீட போவதில்லை போடு ஏறுனாரு காரக்குடி நானே இறங்கினாரு கரம்பக்குடி ஏறுனாரு மாற்றி தவணை நானே இறங்கினாரு புதுக்கோட்டை ஆற போற மேடையில் அவுட்டு போட்டு தூங்க போற ரூமுக்குள்ளே என்னடி பண்ணப்ப ஏன் கவனிக்கல எவ்வளவு நேரம் செல்லடி பார்த்துட்டு இருந்தேனா என் வீட்டுக்காரர் பேசிட்டு இருந்தேன் செல்லு வந்துச்சு அன்னையோட கொல்ல போய் குடும்பம் போஸ்ட் மரத்துல ஏத்தி உனக்கெல்லாம் ஏதாவது மானம் என்னடி பண்ணி சும்மா இரு உனக்கெல்லாம் அப்படியே இருக்கு நிக்குது எனக்கு பாரு பைபாஸ் ரோடு மாதிரி நீ வச்சிட்டு வச்சேங்க வர வரல வேகத்துல குலுங்கி விழுந்து இல்ல பிரவீனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா ஆயிடுச்சு தானே ஆயிடுச்சு அது ரெண்டு பிள்ளை அழகான பிள்ளை வச்சிருக்கீங்க ஆமா எனக்கு எத்தனை புருஷன் தெரியுமா எத்தனை புருஷன் இப்ப ரொம்ப சுருக்கிட்டேன் ஏன்டி அவன் நீர் கடுப்பு எத்தனை புருஷன் தெரியுமா எத்தனை புருஷன் உனக்கு 6 புருஷன் 6 புருஷனா ஆமா ஒரு புருஷனை வச்சுக்கிட்டே ஒண்ணும் பண்ண முடியல 6 புருஷனா 4 அடி சமாளிக்க நீயா சமாளிக்க போற உன்னை துணைக்கா கூப்பிட்டேன் என்ன எங்க தெரியுமா பொண்ணு கேட்டாங்க எங்கடி காலையில பார்த்து புட்டு என்ன இது ஆனா பொம்பளை எல்லாம் மண்ண மாதிரி தூத்த போது கலக்க மாத்திர தெரியும் என்ன இது ஏன் என் காலுக்கு என்ன 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 இது காலு தரலையா அதுதான் காலை அழகா பார்த்துட்டு உன் காலை காமி 35 ரூபா தரேன் ஏன் காலம் சும்மா காமிக்கிறேன் கருவி போன என்னங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஒத்துக்கிறேன் என் கால உண்மையிலேயே கறி கொட்டதேன் கறி கொட்ட மாதிரி அழகாமே அழகு உன் காலெல்லாம் தூக்கிறாத டீ தூள டீய போட்டுட்டு டீ தூள தெளிச்சுட்டு ஆமா நீ தானே அந்த பாத்து என் காலவே பார்த்து புட்டு சரி சரி பத்திரகாளி அம்மன் கோவில் பூசாரிக்கு என்னைய கேட்டாங்க பூசாரிக்கு நான் வாக்கப்பட மாட்டேன் அவருக்கு வாக்கப்பட்ட வாழைப்பழம் அரைமுடி தேங்காய் புக்கச்சோறு குண்டியலை சுண்டலை எல்லாம் கிடைக்கும் ஆனா எல்லாம் கிடைச்சு என்ன பண்ண இன்னைக்கு சாமி கூட பேச ஆரம்பிக்கிறாங்க அன்னையில இருந்து மனுஷன் துண்ட வரிச்சு கோயில படுத்துக்கிறவாரு புருஷன் விட்டு இருக்க முடியுமா எப்படி முடியும் 7000 ரூபாய்க்கு வந்து எனக்கு மறந்துருவானா நீ மட்டும் 15 பேசுறதுக்கு 7000 கொடுத்த அதனால அவர் நான் மாட்டேன் நான் மாட்டோம்னு சொன்னேன் ரெண்டு பிள்ளை வாங்க என்னைய மாதிரி இந்த மேடைக்கு இடுப்பு ஆட்டிட்டேன்னா இன்னைக்கு நான் சம்பளமே வாங்காம போறேன் இந்த மேடையில ஆட்டுங்கக்கா ஏமா போடா கிரைண்டர் மிக்சி மாதிரி உஷா கம்மி ஏன் இப்படி முக்கி முக்கி ஊதுற 250 ரூபா தான் சம்பளம் ஏன் அதுவும் வெத்தலை வாக்கு மூக்குப்படியை கொடுத்து அனுப்பிட்டுருவாங்க வீட்டுக்கு ஆகாசம் வாங்கி வச்சிருக்கேன் இன்னைக்கு உண்மையிலே 250 ஆமா நான் மாட்டோம்னு சம்பளம் வேணாம் தானே ஆமா சரி நல்லது சம்பளம் வேணாம் நான் இப்ப நில்லுங்க அங்க போய் அந்த வரிசையா நில்லுங்க டோக்கன் போடுறேன் அப்புறமா நான் மாட்டோம்னு சொன்னதுக்கு சைக்கிள் பஞ்சர் கடைக்காரு மச்சானுக்கு என்னைய கேட்டாங்க பஞ்சர் கடைக்காருக்கு நான் 4வது வாங்க நல்ல விஷயம் தானடி கல்யாணம் பண்ணிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போனா அவன் வச்சிருக்கேன் இந்த தண்டி தேப்பு கட்ட இம்புட்டு சொல்யூஷன் இம்புட்டு வச்சிருக்கேன் அவங்க தொழிலுக்கு என்னமோ அதானே வச்சிருப்பாங்க நான் செம்புல பால் கொண்டு போனேன்
அவன் என்ன சொல்லிட்டேன், நீ இதுல கொண்டு வராத, பஞ்சர் ஓட்ட நாமத்துல பேசல கொண்டு வந்துட்டேன். நானும் பேசல தூக்கி நீர்மால் எடுக்கிற உங்களை மாதிரி போயிட்டேன். போனவன அவன் என்னைய பார்த்தவன் நினைச்சிட்டேன், ஒரு பெரிய ஜேசிபி டயர் ஒன்று உருண்டு வருது, எப்படினாலும் இன்னைக்கு விழுத்தாடி போட்டு பஞ்சர் ஓட்டின்னு நினைச்சிட்டேன். என்னைய பார்த்தவன் நான் ஃபர்ஸ்ட் ரூம்ல உட்காந்துருக்கேன், என் கால் ரெண்டையும் முடிஞ்ச தலைவார தண்ணிக்குள்ள மக்கிட்டேன். லைட்டா மூக்குல வந்து ஏர் போயிடுச்சு. ஐயோ இது சின்ன பஞ்சரா போகுது, டேப்பு கட்டை போட தேவையில்லை, சொல்யூஷனை மட்டும் வச்சு அப்போ உங்களுக்கு விட்டான அப்புனதோட தூக்கி போட்டு வகுத்துல அமைக்கிட்ட பின்னாடி லைட்டா கசிவு ஏற்பட்டுச்சு. ஐயோ முரட்டு பஞ்சரா போகுது, இதுக்கு வந்து கண்டிப்பா தேப்பு கட்டை போடணும்ட்டு அங்க திரும்பின்னு சொல்லிட்டேன். தேய்ச்சிட்டு ரொம்ப தேய்க்காது. இம்புட்டு சொல்யூஷனை போட்டு தொடையில அப்பிட்டேன். கிடக்கு வேற. ஏய் இம்புட்டு சொல்யூஷனை போட்டு தொடையில அப்பிட்டேன். சரி 1.5 வருஷமா இப்படித்தான் நடந்தேன். பசை வச்சு வைக்க முடியல, அதனால அவரையும் நான் மாட்டேன்ட்டேன். நான் மாட்டம்னு சொன்னேன். உண்மையிலே இந்த தவுல் அடிக்கிற தம்பிக்கு ஜோரா கைதட்டுங்க. ஏன்னா இந்த சின்னஞ்சிறு வயசுலயே இந்த தவுள், இந்த நாதஸ்வரம் எல்லா வேலையும் பார்ப்பாப்புல, காவடி ஆடுவாப்புல, பாட்டு பாடுவாப்புல. நான் போற ஊரெல்லாம் பேர் வாங்குறியே, முண்டை பொம்பளை அடைக்காம அலையிறியடா. என்ன ப்ரோ? அந்த ஐயாவை போய் அந்த 7ஆம் நம்பர் ரூம்ல உட்கார சொல்லுங்க, ஏசி ஓடும். நல்ல பிராண்ட் அடிச்சிட்டு பாருங்க, கொஞ்சம் கிருண்டு தர்றாங்க. நம்ம வண்டியில கூட ஐஸ் வாட்டர் கிடக்குங்க ஐயா. ஆமா நான் மாட்டோம்னு சொன்னதுக்கு மை செட்டுக்காரு மச்சானுக்கு என்னைய கேட்டாங்க. நல்ல விஷயம் தானே. நம்ம கொண்டு வந்த மைச்சட்டா அப்புறம் என்னடி சந்திச்சு எவ்வளவு நம்ம கொண்டு வந்த மைச்சட்டுக்காருக்கு வேணாம். வேண்டாமா? ஆமா. அப்ப உள்ளூர் அது பக்கத்துல உட்காந்துருக்கியாமா ஆளு, கோயம்புத்தூர் போகும்போது போட்டா பாரு கீராடால, என்னடா நீ வண்டி விட்ட புளிய மரத்துல கொடுக்க தெரிஞ்சா முத்து. சும்மா இருடி பல்ல பல்ல கட்டமா குழந்தை முழந்து என்ன பாட்டு மைச்சிட்டுக்காருக்கு நான் வாக்கப்பட மாட்டேன். 6வது புடிச்ச மைச்சிட்டுக்காரன் தாண்டி போன மாசம் அவனுக்கு கால் உடைஞ்சு வச்சு. கால் உடைஞ்சது நல்லதே பெருவினா ஏன் சொல்றேன் தெரியுமா? நீ எல்லாம் சொல்ல மாட்டேன், புடிச்சன் கால் உடைஞ்சா நல்லது. எப்படா உடையும் தெரிஞ்ச அடையும். ஆம் ஏன் தெரியுமா நல்லதுன்னு சொல்றேன்? ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்னென்ன வச்சிருப்பாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்னென்ன வச்சிருப்பாங்க தெரியும் சொல்லு. நீ என்ன தெரியாம எப்படில பத்த நீ சொல்றீ, நீ சொல்றீ, என்னை விட அதிக சம்பளம் நீ தான் சொல்லு. சொன்னாத்தே விடுவேன், அதெல்லாம் முடியாது. அப்ப என்ன நீங்க நாடகம் நடத்திடுவேன். நாடகம் ஆடாருக்கு பிடிக்கும், கை தட்டுங்க பாப்பான். நாடகம் பிடிக்குமா? நாடகம் பிடிச்சா நான் நாடக பாட்டு விடிய விடிய பாடுவானே. ஒழுங்கா நீ சொல்லிட்டேன்னா நான் நாடக பாட்டு பாட மாட்டேன். எனக்கு என்னமோ பண்ணு. சொல்லு என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன பண்ணுவாங்க? பழம் இருக்கும், பால் இருக்கும், பூ இருக்கும், அல்வா இருக்கும், வேற அவ்வளவுதான். தேனா நான் சொல்லல, நம்ம இளைய கானம் தேனோட தான் ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போறோம். நான் சொல்லலடியே, நான் ஏன் சொல்ல போறேன்? நான் யாரு சொன்னது? அப்ப நீ யூஸ் பண்ணிருக்க. ஆமா யூஸ் பண்ணிரலாம் பார்த்தாங்க. தேனு